ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் கௌரவ் கர்ணா எம்பையர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னா சல்மான் கானை பற்றி தான் பேச போகிறோம். சல்மான் கான் பற்றி என்னப்பா பேச போகிறேன்? ஒரு 18 இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 காலையில் மார்னிங் ஏன்னா இருக்குன்னா அவங்க வீடு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டு பார்த்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னாப்பா ஷூட் பண்ணி அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறதுனா பெரிய ஆள். அவர் பாலிவுட்டுக்கு வந்து கிங்கு. அவருக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது, தெரியாத டானுங்களே இல்லை. பட் என்ன இருந்தாலும் 2 பேர் காலையில் ஷூட் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில். யார் 2 பேர், எதனால, ஏன் சல்மான் கான் வந்து டார்கெட் பண்ணுறேன், இன்னும் என்ன பிரச்சனை, இதை பற்றியெல்லாம் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் பேசலாம். யாருப்பா கேங்ஸ்டர், என்னப்பா ஏதோ பேசினிக்கிறேன், ஆனால் லைனாக வந்தால் தான் என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். லாரன்ஸ் பிஸ்னோய் பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நான் நினைக்கிறேன். சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. லாரன்ஸ் பிஸ்னோய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டர். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய கேங்ஸ்டர். அவங்களது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேங் இருக்குது. அந்த கேங்கில் ஒரு பகை எப்படின்னா, இவர் சல்மான் கான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1998 பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங்ஸ் போயிருக்காரு. எங்கே ஜோத்பூர் போயிருக்காரு. இப்போ அந்த ஜோத்பூரில் போகும்போது ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபிலிம்னா ஹம் தும் சாத் சாத் ஹே. இந்த ஒரு ஃபிலிம் தான். அவர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்ன பண்ணிடுறேன், பிளாக் டாக்னா உங்களுக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறது, டீர் கருப்பு மானை வந்து சல்மான் கான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுட்டு கொள்ளிருக்காரு. ஏன்னாப்பா இதுக்கெல்லாம் இது போய் பண்ணுவாங்கன்னா, ஆனால் அந்த பிஸ்னோயிஸ் வந்து ஒரு கேஸ்ட்டு. அந்த கேஸ்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கருப்பு மானை பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் மாதிரி கும்பிட்றாங்க. அவங்களுக்கு என்னென்னா, ஏன்னாப்பா சல்மான் கான் வந்து எங்கள் கடவுள் மேலே கை வச்சுட்டாங்க, எங்கள் சாமியை வந்து அடிச்சிட்டாங்க, அவங்கள எப்படி போய் சும்மா இருக்க முடியும்னு சொல்லி கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்தாங்க. சல்மான் கான் வந்து போனாங்க. எப்படின்னா ஒரு வாரம் போவாங்க, திரும்ப வெளில வந்துடுவாங்க. ஒரு ஹாஃப் டே போவாங்க, திரும்ப வெளில வந்துடுவாங்க. ஒரு 2 மணி நேரம் ஜெயிலுக்குள்ளே இருப்பாங்க, திரும்ப வெளில வருவாங்க. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் பண்ணனால அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டாட்டிஸ்ஃபைஸ் ஆகலை. எதனா பண்ணோம். அந்த லாரன்ஸ் பிஸ்னோய் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னோய்க்கே பெரிய ஒரு அந்த கேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த கேங்ஸ்டர். அவங்க அண்ணா பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் பிஸ்னோய். அவரும் பெரிய கேங்ஸ்டர் தான். அவரை வந்து பிடிக்க முடியல. அவர் எங்கே இருக்காங்கன்னா கனடாவில் இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிறதுனால அவங்கள வந்து பிடிக்க முடியல. லாரன்ஸ் பிஸ்னோய் இப்போ எங்கே இருக்காங்கன்னா தியார் ஜெயிலில் இருக்காங்க. அந்த ஆள் தியார் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேங் ஆப்ரேட் பண்ணி இருக்காங்களா. ஏன்னா அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர். ஜெயிலுக்குள்ளே உக்காந்திங்கன்னா அவர் நடிக்கிறதெல்லாம் வெளியில் என்னெல்லாம் நடக்கணும் எல்லாமே நடக்குது. எல்லாருமே இருக்காங்க. லாரன்ஸ் பிஸ்னோய் பற்றி நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னோன்னு நான் நினைக்கிறேன். ஈஸியாக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். சித்து மூசேவாலா பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேப்பர். அவர் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா அவரை சுட்டு கொண்டால்தான் அவர் பார்த்தீங்கன்னா தியார் ஜெயிலில் இருக்கார். இப்போது அதுதான் அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் சல்மான். அவர் வந்து சில இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க, லாரன்ஸ் பிஸ்னோய் இந்த மாதிரி நான் சல்மான் கான் அடிக்கணும், போடணும், சுடணும், இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஓப்பன்லேயே சொல்லியிருக்காங்க போலீஸ்காரருக்கு முன்னாடியே. இவர் வந்து லாரன்ஸ் பிஸ்னோய் பார்த்தீங்கன்னா நிறையா வார்னிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சல்மான் கான் வந்து கேட்கவே இல்லை. அவர் கண்டிக்கவே மாட்டார். போடா அவங்க சொன்னால் சொல்லட்டும், அவன் போடா சொல்லட்டும். இந்த மாதிரி அவர் சல்மான் கான் பற்றியெல்லாம் உங்களுக்கே தெரியும். பாலிவுட்டோட கிங்கு. அவரை மீறி எதுவுமே கிடையாது. அவருக்கு தெரியாத பெரிய ஆளுங்களே இல்லை இந்த உலகத்தில். டான்ஸ் எல்லாம் அவர் கையில் இருக்கார். உங்களுக்கே சொல்லணும்னு தேவையில்லை. மும்பை பக்கம் நம்ம சவுத்தில் பார்த்தீங்கன்னா சல்மான் கானுக்கு அவ்வளோ மவுண்ட்ஸ் இல்லை. பட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சல்மான் கான் தான். சல்மான் கான் படம் ரிலீஸ் ஆனால் ஃபெஸ்டிவல் எப்படி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அஜித், விஜய், சூர்யா, தனுஷ் இந்த ஹீரோஸுக்கெல்லாம் படம் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லை, எப்படி நம்ம வந்து கொண்டாடுறோம். அது மாதிரி சல்மான் கான் படம் நாட்டில் வந்து ரிலீஸ் ஆனாலே ஃபுல்லாக கொண்டாடுவாங்க. ஆனால் எனக்கு தெரியல. நான் நியூஸ் பார்த்த அப்புறம் தான் சரி இதை பற்றி பேசணும்னு நான் இருந்தேன். 2 days எனக்கு வரைக்கும் இருந்துச்சு. சரி இன்றைக்கி தான் ஃப்ரீ, சரி இன்றைக்கி வந்து பேசலான்னு நான் பிளான் பண்ணேன். இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாரன்ஸ் பிஸ்னோயோட கேங்கில் இப்போ வந்து 2 பேர் ஷூட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு சல்மான் கான் வீட்டில் அவர் இருக்கிற பெட்ரூம் பக்கம் சொல்கிறாங்க. எப்படி சல்மான் கான் இன்னைக்கு வீட்டில் இல்லை, சந்தோஷம்தான். காலையில் 3 மணி காலையில் 5 மணிக்கு 3 புல்லட்டு ஃபயர் பண்ணிட்டு போயிட்டாங்க.
அப்புறம் வந்து போலீஸ்காருக்கெல்லாம் இன்ஃபார்ம் கொடுத்தாங்க, கேஸ் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து போலீஸ்காரங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பழைய பைக்கு செகண்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா, மும்பையில் பழைய ஒரு பைக் வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த பைக்கில் தான் இவங்க வந்து போயிருக்காங்க சுடுறதுக்கு. போயிட்டு திரும்பியும் எல்லா வேலை முடிச்சிட்ட அப்புறம் திரும்பியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே மத்திய பிரதேஷ் போயிட்டு அப்படியே பீகாருக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் சுடுறாங்கன்னா, நாளைக்கு காலையில் நைட் மாட்டிக்கிறாங்க. எப்படி மாட்டிக்கிறாங்கன்னு அவ்வளோதான். அந்த நம்ம ஒரு பைக் வாங்கும்போது ப்ரூஃப் தரணும் இல்லை, என்ன ப்ரூஃப் வந்து கேட்பாங்கல்ல, அப்போ தான் வெஹிக்கிள் வந்து தருவாங்க. ஆதார் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. போலீஸ்காரங்க எப்படி இது ட்ரேஸ் பண்ணிக்கிற கேமரா இப்போது சல்மான் கான் வீட்டில் இருக்கிற முன்னாடி கேமரா இவங்க எங்கேருந்து வந்தாங்க, எங்கேருந்து போனாங்க, எங்கே லாஸ்ட்டில் எங்கே இருந்தாங்க, வரும்போது எப்படி வந்தாங்க, எப்படி போனாங்க, இதெல்லாம் மொத்தமாக ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரேஸ் பண்ணும்போது இவங்க பைக் வாங்கின இடம் போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிட்டாங்க கேமராவில். போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் அது வரையும் அவங்க ஃபேஸே தெரியல, வண்டி நம்பரும் தெரியல. போலீஸ்காரங்க அதே யோசனை எப்படிப்பா. அதுக்கப்புறம் அந்த ட்ரேஸ் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கே பைக் வாங்கியிருக்காங்க அங்கே போயிருக்காங்க. போயிட்ட அப்புறம் ஆதார் கார்டு ப்ரூஃப் வந்து மாட்டிக்கினாங்க. ஆதார் கார்டு ப்ரூஃபில் போய் அன்றைக்கி நைட்டே போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. அன்றைக்கி நைட்னா இன்றைக்கி ஃபயர் பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் நைட்டு புடிச்சிட்ட அப்புறம் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா கஸ்டடியில் தான் இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளை வந்து இவங்க டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேபி அவர் உயிர் போயிருந்துச்சுன்னா பெரிய இன்டர்நேஷ்னல் இஷ்யூ இது. இப்போவே இன்டர்நேஷ்னல் இஷ்யூவை வந்து மாறிடுச்சு சொல்ல போனோம்னா. ஏன்னா அவ்வளோ பெரிய கிங்கெல்லாம் அந்த ஆள். இப்போது இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னும் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, லாரன்ஸ் பிஷ்னோய் அவங்களோட பயோகிராஃபிக் பற்றி நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்ம இந்தியாவில் எவ்வளோ கேங்ஸ்டர் இருக்காங்க அவங்கள பற்றியெல்லாம் நான் பேசணும். நான் உங்களுக்கெல்லாம் சொல்லி வைக்கிறேன். ஆனால் சில பேருக்கு வந்து கேங்ஸ்டர் என்னன்னு தெரியாமல் இருக்காங்க, டான் என்ன யார், இதுவுமே சம்திங் எக்ஸெட்ரா எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பட் நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. எனக்கு பேசி பழக்கம் இல்லை. முன்னாடி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன், அது மொத்தமாக பேன் பண்ணிட்டாங்க. அது 1.5 வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கேன் யூடியூப்பில். சரி, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.